வணக்கம் மக்களே, இதுதான் எங்கள் ஊரோட ரதக்காவடி. என்னடா இது ரதக்காவடி அப்படின்னா, முருகனுக்காக எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு எங்கள் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு போகிற காவடி. இது வருஷம் வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடைபெறும். இந்த விழா 183வது வருஷம் இந்த வருஷம். இதுக்கு முன்னாடி 182 வருஷம் கடந்து 183வது வருஷத்தையும் கடந்து விட்டது. இது ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா இந்த காவடியோட வெயிட் பார்த்திங்கன்னா 120 கிலோ இருக்கும். நிறைய ஊரில் பார்த்திங்கன்னா அந்த கல்லை தூக்கி அப்புறம் நிறைய வீர தீர செயல்களெல்லாம் செஞ்சு ஆண்மகன்கள் எப்படி தன்னை நிரூபிப்பாங்களோ அந்த மாதிரி எங்கள் ஊருக்கு இந்த காவடி. இந்த காவடியை தூக்கி நிற்கவே முடியாதுங்க. இதை தூக்கி நாங்கள் ஆடுவோம். 180 வருஷமாக, அதாவது என் தாத்தாவுக்கு தாத்தாலேருந்து நடைமுறையில் இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இன்றைக்குமே எங்கள் ஊர் இளைஞர்கள் எல்லா வருஷமும் இதை கரெக்டாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். எட்டுக்குடியில் பார்த்திங்கன்னா பல ஊர்லேருந்து காவடி வரும். ஆனால் இதை விட பெருசு பெருசாக இருக்கும் காவடிங்க. அந்த காவடியெல்லாம் தூக்கி ஆடும்போது அந்தளவுக்கு ஒரு வெயிட்டு தெரியாது. ஏன்னா எங்கள் ஊர் காவடியில் இருக்கிற வெயிட் வேறு எந்த ஊர் காவடியுமே கிடையாது. இது சின்ன பசங்களுக்காக இந்த வருஷம் முதல்ல உருவாக்கின காவடி, சின்ன காவடிங்க 2. இதுவே 25 கிலோ இருக்கும். அவங்களோட வெயிட்டுக்கு அந்த 25 கிலோன்றது கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லா பசங்களாலையும் அதை தூக்கி ஆட முடியாது இல்லையா? ஸோ அதனால் இந்த வருஷம் இவங்களுக்காக சின்ன காவடி 2 ரெடி பண்ணி பசங்க 2ம் சின்ன பசங்க ஆடிட்டுருக்காங்க. அந்த பெரிய காவடி தான் எங்களோட 183 வருஷம் பாரம்பரியம் கொண்ட காவடி. அந்த காவடிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் முருகர் இருப்பார், இன்னொரு பக்கம் விநாயகர் இருப்பார். முழுக்க மரத்தால் ஆன காவடி தான். இந்த மரத்தில் எப்படா 120 கிலோ வெயிட்டுன்னா, அந்த மரமே அவ்வளோ வெயிட்டு தான். ஸோ அதனால் அதை வச்சு பண்ணியிருக்காங்க. 120 கிலோ வெயிட்டை தூக்கி தோலில் நிறுத்தினோன்னே காலில் உங்களுக்கு வெயிட்டு தெரிய ஆரம்பிக்கும். காலை உங்களால் தூக்கி வைக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட காவடியை வருஷம் தூக்கி ஆடி ஊர் ஃபுல்லாக இருக்கிற எல்லா தெருவுக்கும் அந்த காவடி போய் அதுக்கப்புறம் ஈவினிங் அந்த காவடியை ரெடி பண்ணி திருக்கோலைன்ற ஒரு ஊரில் போய் ஒரு சிவன் கோயில் அந்த காவடியை மறுபடியும் அலங்கரித்து அங்கேருந்து எட்டுக்குடி 8 கிலோமீட்டர் இருக்கும். அந்த கிலோமீட்டருக்கு தூக்கிட்டு நடந்தே போவாங்க ஆடிட்டே. அதுக்கப்புறம் எட்டுக்குடியில் போய் சுற்றி ஆடுவாங்க, கோவில் சுற்றி ஆடுவோம். அது பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாகவே அது போயிடும். மறுநாள் காலையில் ஒரு 7லேருந்து 9 மணிக்குள்ளே தான் அந்த கோவிலுக்குள்ளே போய் அந்த காவடியை இறக்கி வச்சு அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் எப்படி தூங்குவோனே தெரியாது. அவ்வளோ தூக்கம், அவ்வளோ டயர்ட் இருக்கும் உடம்புல. ஆனால் அந்த காவடி சத்தமும் அந்த மேலே சத்தமும் மட்டும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் காதில் கேட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப பெருமையான விஷயம். அதை ஷேர் பண்ணுறதுல மகிழ்ச்சி அடைகிறேன்.